நிகரான புண்ணிய தீர்த்தங்கள் நம் தமிழ்நாட்டில். கங்கையில் நீராடிய முழு பலனை பெற நமது தமிழகத்திலேயே புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளன. காசி என்றதும் நினைவிற்கு வருவது கங்கை நதி. வாழ்வில் ஒரு முறையாவது கங்கையில் நீராட வேண்டும் என்பது நமது ஆவல். புனித கங்கையில் நீராடினால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. காசிக்கு சென்று கங்கையில் நீராட வசதி இல்லாதவர்கள் தமிழகத்தில் கங்கைக்கு நிகரான தீர்த்தங்களில் நீராடினாலும் கங்கையில் நீராடிய பலன்கள் கிட்டும் என ஞான நூல்கள் கூறுகின்றன. அந்த வகையில் தமிழகத்தில் பல இடங்களில் கங்கைக்கு சமமான தீர்த்தங்கள் உள்ளன. அவற்றை காணலாம். ஸ்ரீவாஞ்சியம் திருத்தலத்தில் உள்ள குப்தகங்கை என்னும் திருத்தலத்தில் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடினால் கங்கையில் நீராடிய பலன் கிட்டும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தின் தென் பகுதியில் ஓடும் காவிரியில் ஐப்பசி மாதத்தில் நீராடினாலும் கார்த்திகை முதல் தேதியில் நீராடினாலும் கங்கையில் நீராடிய முழு பலன் கிட்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. திருவிசநல்லூர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள திருவிசநல்லூர் தலத்தில் ஸ்ரீதர ஐயாவாள் மடத்தில் உள்ள கிணற்றில் கார்த்திகை அமாவாசை அன்று கங்கையாக பொங்கி தண்ணீர் வெளியேறும். அந்த நீர் கங்கை நதிக்கு ஒப்பாக கருதப்படுவதால் அன்று அதில் நீராடினால் கங்கையில் நீராடிய பலன் கிட்டும். கை சின்னம் என்னும் திருத்தலம் திருத்துறைப்பூண்டியில் இருந்து திருவாரூர் செல்லும் வழியில் உள்ளது கை சின்னம் என்னும் திருத்தலம். அத்தலத்தில் உள்ள தீர்த்தங்களில் ஒன்று ஆகாய கங்கை. அத்தீர்த்தத்தில் நீராடினால் அனைத்து பாவங்களும் நீங்கி முக்தி கிட்டும் என்பர். திருநள்ளாறு சனி பகவான் திருத்தலம். திருநள்ளாறு சனி பகவான் தனி பெரும் கருணையுடன் அருளக்கூடிய தலம். ஆலய வளாகத்துள் கங்கா தீர்த்த குளம் உள்ளது. அதில் நீராடினால் 7.5 சனியின் தாக்கம் குறைந்து நமக்கு நல்லது கிட்டும் என்பது ஐதீகம். இது கங்கை நதிக்கு ஒப்பானது. சிதம்பரம் தலத்தினுள் இருக்கும் சிவகங்கை தீர்த்தத்தில் நீராடினாலும் கங்கை நதியில் நீராடிய பலன் கிட்டும்.